இதே மாதிரி திமுக இருக்கிற அமைச்சர் மேல இருக்கிற ஏதாவது ஒரு ஊழலை பத்தி நீங்களாம் பேசிருக்கீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆமா. நம்ம சேனல்ல தான். எவ்வளோ பேசியிருக்கோம். எவ்வளோ பேசியிருக்கோம். அவங்க பழைய வீடியோலாம் இன்னும் பார்த்தது இல்லன்னு அது நினைக்கிறேன். என்னன்னா சில பேருக்கு நம்ம அந்த டைம்ல டிவிகேவை பத்தி ஏதாவது பேசுறோம், ஆமா. விஜய் அவர்களை பத்தி ஏதாவது பேசுறோம்னா, அப்போ உங்களுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ம். உனக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, இது இருந்தா, அது இருந்தா நீ போய் பேசி நீங்க போய் பாருங்க. நாங்க சொல்ல மாட்டோம். நீங்களே போய் எங்களோட வீடியோக்களை வேணா எடுத்து பாருங்க. தெம்பு இருக்கு, திராணி இருக்கு, தில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு நம்ம திருப்பி வந்து ரிப்ளை பண்ணலாம். ஏன் பழனியாண்டியை பத்தி நம்ம பேசலையா? திமுக எம்எல்ஏ யாரும் பெருசா பேசாதப்போ நம்ம தான் அதை நம்ம 2-3 வீடியோ பேசணும். நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆமா. நிறைய இந்த மாதிரி அவங்க அமைச்சர்கள் மீது நடந்தது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் விளாத்திக்குளத்துல நடந்தது, எவ்வளவு இந்த பாலியல் ரீதியான குற்றம். ஏன் நம்ம தனியா வீடியோவே, இந்த சிங்கிள் வீடியோவே நானே போட்டிருக்கேன். திமுக நிர்வாகிகள் பண்ண குற்ற இதெல்லாம் பத்தி வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். சில கமெண்ட்ஸ் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு, நீ என்ன விஜய் பத்தி மட்டும் பேசுற, நீ என்ன அவங்களை பத்தி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம 200 ஊபிஸ்ன்னு வேற பேர் குத்தி வச்சிருக்காங்க. விடுங்க, அதெல்லாம் சில நேரத்துல டக்குன்னு பேசு. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, அண்ணனுக்காக நாங்க யாரும் அடிப்போம், தப்பு பண்ணா நாங்க அண்ணனையே அடிப்போம் அப்படின்ற ஒரு டீம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் அண்ணனையே அடிக்கிற டீம் நம்மள அடிக்காதா?